மருத்துவம் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு அவர் மறுபடியும் மது பழக்கத்த தொடர்ந்தாரா? ரோபோ சங்கர் நண்பனை ஒரு குழந்தை மாரி தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அது எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு. என்னென்னவோ என்ன சொல்றது? சாப்பிடாம இருந்து பார்த்துச்சு. அ ஒ ஒ பேசாம இருந்து பார்த்துச்சு. இவ்வளோ எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி தான் அது முயற்சி பண்ணுச்சு. அதுக்கு அந்த வருத்தம் அது அது இன்னும் முகத்துல இருக்கு. அது நான் சொல்லும்போதெல்லாம், "இதெல்லாம் சொல்லக்கூடாதா சிஸ்டர்" அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், "எவ்வளோதான் சொல்றது?" அப்படின்ற மாரி ஒரு அயற்சி அதுக்கு. ரொம்ப சோர்ந்துருச்சு அது. ம், அது ம், இப்போ மனதாலயும் சோர்ந்து, உடலாலயும் சோர்ந்து, அத ம். பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவ்வளோ ஆக்டிவா இருந்த பொண்ணு சோசியல் மீடியாக்கள்ல. அவங்களுடைய கல்யாண மகளுடைய வரவேற்பு நிகழ்ச்சியா இருக்கட்டும், குழந்தை பிறந்த ம். விஷயமாகட்டும், ரொம்ப எல்லாத்துலயுமே அதாவது தமிழ் சினிமாவுல ஆ ரஜினி, கமலுக்கு அப்புறம் அதிகமான நட்சத்திரங்கள் வந்தது ரோபோ சங்கர் வீட்டு திருமணம் திருமணத்துல தான். ஆமா, ஆமா. ஃபங்ஷனுக்கு தான். ரொம்ப கிராண்டியரா பண்ணி என்ன காரணம்னா, அவர் பழகாத மனிதரே கிடையாது சார். ம், இப்ப சில பேர் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ல இவர்ட்ட இவ்வளோ தான் பேசணும், ம், இவர்ட்ட இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது. யார்ட்ட பழகுனாலும் டவுன் டூ எர்த். ஏன்னா அந்த ஸ்டைல்ல தான் வந்ததுனால, ம். அந்த மனநிலையில தான் எப்பவுமே இருந்தாரு ரோபோ சங்கர். அந்த மனநிலையில தான். நான் உங்களுள்ள ஒருத்தன், உங்களுள்ள ஒரு ஆள்.